ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்க. இன்றைக்கி இப்போ கட்டல் சப்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கட்டலை சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கிட்டு உப்பு மஞ்சள் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தேவையான பொருட்கள் 2 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியாச்சு, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சம் மீட்டு மசாலா, தேவையான அளவு எண்ணெய், பட்டை, லவங்கு, ஏலாச்சி, பிரியாணி இலை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பட்டை, கரம் மசாலா போட்டுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாசனை போடுற அளவுக்கு. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெட்டி வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, பாருங்கள் மசாலா நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கட்டல் சப்ஜி ஆட் பண்ணிக்கலாம். நான் டெல்லியில் இருக்கிறதுனால எனக்கு இது பூரா தமிழ் பேச வருது, சரியாக முடிய மாட்டுது. கொஞ்சம் ஹிந்தி நடுவில் வந்துடுது. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், பலாக்காய் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்குது மசாலாவில். பாருங்கள், எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ தேவையான கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு சுவையான பலாக்காய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.